வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் லைவாக இந்த வீக் எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா நாளைக்கு 23rd March Thursday பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். வியூ எடுத்துகிட்டு எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி நேற்று டெலிகிராம் குரூப்பில் நமக்கு மார்க்கெட் இந்த வீக் நமக்கு 40,300லேருந்து 40,780க்கு மேலே இதுக்குள்ளே இருக்க எக்ஸ்பீரியாக இருக்குது, நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வர மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். சப்போஸ் நம்ம ரேஞ்சுக்கிட்டு வெளியே போச்சுன்னா எப்படி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி போடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா ஸ்பாட் 39,900 இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் 40,000 ஃபஸ்ட்டு ஒரு அயன் ஃப்ளை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எனக்கு இந்த ப்ளூ லைனுக்குள்ளே, இந்த மேலேருந்து ப்ளூ லைனுக்குள்ளே இருக்கும். ரெட் லைன் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் நேற்றே சொல்லியிருந்தேன், கரெக்டாக அதை டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி கீழே நமக்கு ஒரு 120 பாயிண்ட் பார்த்திங்கன்னா விழுந்திருக்கு. சரிங்களா? இதை நேற்று நம்ம டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு போட்டிருந்தேன். உங்களுக்கு இது வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் ரிவர்சல் ஜோன் 1.1.2 இது வந்துட்டு சப்போர்ட் அப்படின்னு. இந்த வீக்கே இதுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு லைவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஆப்ஸ்டார் டிஃபைனேஜ் போய்க்குங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இதில் போயிட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டர் அப்படிங்கிறப்போ ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸ்ட்ராட்டஜி பில்டர். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்கலாம். ஃபியூச்சர்ஸ்லேருந்து ஆப்ஷன்ஸ் மாற்றிக்கங்க. எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா 23rd. நான் என்ன சொல்லியிருந்தேன், 40,000 கால். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 40,000லேருந்து மேலே 40,300 அந்த ரேஞ்சுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்ம வந்துட்டு 40,000லேயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். சப்போஸ் 40,300 போய் அங்கே எக்ஸ்பைரினா அங்கேயும் இன்னொரு அயன் ஃப்ளை போடுவோம் நம்ம. சரிங்களா? 40,000 கால் அண்ட் புட்டை வந்துட்டு நான் செல் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு சென்ட்ரல் எக்ஸ்பைரி ஆகும்போது கிட்டத்தட்ட 12,000 வரும். பட் எனக்கு வந்துட்டு அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்குது. ஏதாவது ஓவர் நைட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு நியூஸ் வந்ததுன்னா, மார்க்கெட் ஏதாவது கிராஷ் ஆச்சுன்னா எனக்கு வந்துட்டு பெரிய லாஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் பாருங்கள், 39,500 அண்ட் 40,480னா 40,500 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு இடத்துல போயிட்டுனா கீழே 39,500 புட்டில் ஒரு பை பண்ணிக்குவேன். சரிங்களா? அதே மாதிரி மேலே 4500 ஒரு காலை பை பண்ணிக்கேன். ஒரு 56 ரூபா, ஒரு 86 ரூபா எனக்கு இதாக இருக்குது. சரிங்களா? இப்போ எனக்கு மார்க்கெட் பார்த்திங்கன்னா 40,300 போச்சு அப்படின்னா எனக்கு ஒரு 400 ரூபா ரிஸ்க் இருக்கும். சரிங்களா? T+0 கீழே 40,600 500 அந்த இடத்துல போச்சுன்னா ஒரு 500 ரூபா T+0 லாஸ் ரிஸ்க் இருக்கும். அது கீழே 5 or 15 minutes கேண்டில் க்ளோஸ் பண்ணதை நம்ம ஆக்ஷன் எடுக்கணும். சப்போஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு 40,300 வந்துச்சு, இந்த பிரேக் ஈவன் வந்துச்சுன்னா நீங்கள் 40,300 ஒரு அயன் ஃப்ளை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்க. மேக்ஸிமம் 40,300 தான் எக்ஸ்பைரியாக இருக்குது, நல்ல பாசிபிலிட்டிஸ். எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். மார்க்கெட் 100% இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டில் எல்லாமே ப்ராபபிலிட்டி தான். ஸோ ப்ராபபிலிட்டியை வச்சு தான் நம்ம வந்துட்டு மணி மேக் பண்ண முடியும் மார்க்கெட்டில். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் லைவில் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 39,885 வந்துருச்சு, பரவாயில்ல. நம்ம 40,000 கால் அண்ட் புட்டை பார்த்திங்கன்னா நான் செல் பண்ணிக்குவேன். 202 to 281 இருக்குது. இதை வந்துட்டு ஓவர் நைட்டில் சூஸ் பண்ணி செல் பண்ணிக்கோங்க. செல் பண்ணிவிட்டு 39,500 புட்டை பையு. ஸோ 88 போயிடுச்சு. 40,500 கால் வந்துட்டு இது ஒரு பை. இது வந்துட்டு 6 ரூபா இறங்கிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி படி நமக்கு சென்டரில் எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா நமக்கு இதை நீங்கள் வந்துட்டு ஒரு சேவ் கொடுத்துக்குங்க. ஸோ பழைய ஸ்ட்ராட்டஜி ஏதோ போட்டு வச்சுருக்கிறது இருக்குது, அதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிடலாம், இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ பிஎன்எல் அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க
இல்லை புது ட்ரேடு வந்துட்டு ஏதாவது எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது அனலைஸ் ட்ரேடில் போயிட்டு இப்போ ஏதோ ஒரு பொசிஷனில் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸிட் ப்ரைஸ் கொடுங்க. இப்போ 86 ரூபாயிலேருந்து ஒரு 100 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பிஎன்எல் வந்துட்டு இங்கே வந்துடும். புது பொசிஷன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிராஃப் வந்துட்டு சேஞ்ச் ஆகிரும். பிரேக் ஈவன் வந்துட்டு எங்கேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறது இது இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வியூ எடுத்து நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ ஒரு 1000 பாயிண்ட் இருக்குது. ஸ்பாட்லேருந்து மேலே ஒரு 500 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கோம், கீழே ஒரு 500 பாயிண்ட் கவர் பண்ணியிருக்கோம். 500 பாயிண்ட் நமக்கு 320 பாயிண்ட் மேலே ஏறினாலும் நமக்கு வெறும் அந்த இன்ஸ்டிடியூஷனல் ஜோன்ஸ் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம் 43. இதுக்கு மேலே போனால் நமக்கு ஒரு சின்ன ஒரு 500-400 லாஸ் இருக்கும் அப்சைட். கீழே போனால் அதே மாதிரி 700-500 கிட்ட போகும்போது உங்களுக்கு சின்ன லாஸ் இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இது வந்துட்டு நம்ம 4300 போச்சுன்னா அங்கே ஒரு அயன் ஃப்ளை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க.